வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒழுங்கு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் விதிகளில் என்னென்ன ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சரியாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை கோப்புகளில் எந்த ஸ்டேஜில் எந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அந்த ஃபைலை அந்த ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ணணும். இதில் எல்லாம் சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் கூட எந்த இடத்துல நம்ம கேஸ் அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் நம்ம கேஸ் அடி வாங்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு கேஸு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒருத்தர் கவர்மெண்ட் மணியை கையாடல் பண்ணிடுறாரு. மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கவர்மெண்ட் மணி. இப்போ இது கிரேவ் மிஸ்காண்டக்ட்டு. அதனால் அவர் மேலே 17B கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவர்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. இப்போ அவர் பண்ணது எல்லாமே ரெக்கார்டு பூர்வமாக மாட்டிக்கிட்டார். அதனால் அதிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டு அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனில் எல்லாத்தையும் கமிட் பண்ணிட்டார். இப்போ அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு. தண்டனை கொடுத்தாச்சு. இது அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுடைய நாலேஜுக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவருடைய நாலேஜுக்கு போகுது. அவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நாணயம் இல்லாத ஒரு நபர் அரசு பணியாளராக தொடர்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதனால் அவர் டிஸ்மிஸ் பண்ணணும் அல்லது ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸாவது போடணும். இந்த மாதிரி 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டு கட்டுங்கிறதெல்லாம் சரியான தண்டனை அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த கேஸை அவர் எடுத்துக்கிறார். தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் விதி 36ன்னு ஒரு ரூல் இருக்குது. அதில் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் அந்த கேஸை அவர் வாங்கிக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக டிசிப்ளினரி ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணுறார். அவர் புதுசாக சார்ஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறார். அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே அவர் என்னென்ன தப்பு பண்ணாருங்கிறத மறுபடியும் லிஸ்ட்டை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணுறாரு. அதில் ஒரு வாசகத்தை போட்டுறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப நிதி மோசடியில் ஈடுபடக்கூடிய எண்ணத்தில் இருக்கும் உங்களை ஏன் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகத்தை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணுறார். இப்போ அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அவர் எல்லாம் ஒத்துக்கிட்டதுனால இப்போ மறுபடியும் அவருடைய குற்றத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு, ஏற்கனவே எனக்கு 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த பனிஷ்மெண்ட்டே எனக்கு போதுமானதாக தெரியுது, அதனால் எனக்கு கூடுதலான பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்குறார். இப்போ இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு என்கொயரி ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணி என்கொயரி கண்டக்ட் பண்ணுறாங்க. என்கொயரி ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு. அதில் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்குறாருன்னு சொன்னால், ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற தண்டனையை இம்போஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அந்த தண்டனையை கொடுக்குறாரு. இப்போ இதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு, அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையீடு பண்ணுறார். இப்போ கவர்மெண்ட்டில் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கல. இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டான ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற தண்டனையை உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. இதை எதிர்த்து தான் இந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கோர்ட்டில் ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு. இப்போ அதில் அவருடைய கன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது கன்டென்ஷன், இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் எனக்கு அப்பலட் அத்தாரிட்டி, அவர் ரிவிஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. ரூல் 36ல் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ரூல் 36ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அப்பலட் அத்தாரிட்டியாக இருக்கும்போது அவர் அந்த கேஸை ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டு ஆர்டர் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு எனக்கு அப்பலட் அத்தாரிட்டி, அவர் இது ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தது சரியானதாக இல்லை அப்படின்னு முதல் கன்டென்ஷன். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு கொடுத்த சார்ஜ் மெமோலேயே அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்னை ஏன் பணி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வாசகத்தை போட்டிருக்காரு. அப்போ அவர் ஏற்கனவே ஒரு
முடிவுக்கு வந்துட்டார், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார், என்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு தான் என்கிட்டயே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபார் பண்ணுறாரு. அப்போ அவருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒருதலைபட்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும். இவர் ஏற்கனவே என்னை டிஸ்மிஸ் பண்ணணும்னு நோக்கத்தில் எனக்கு சார்ஜ் மெமோ இஷ்யூ பண்ணியிருக்காரு. பட் அந்த நோக்கத்தில் தான் இதையும் வந்து மொத்த கேஸையும் அணுகியிருப்பார். அப்போ அதுவும் தவறானது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கன்டென்ஷன் இருக்குது. இதை வந்து கோர்ட்டு பெருஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ரூல் 36 என்ன சொல்லியிருக்குங்கிறத அதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல் 36 ஒருத்தர் அப்பலட் அத்தாரிட்டியாக இருக்கும்போது அவர் வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கேஸில் வந்து அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்பலட் அத்தாரிட்டியாக இருந்துக்கிட்டு ரிவிஷன் பவரை கையில் எடுத்துக்கிட்டு செயல்பட்டுருக்கார். இது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு கோர்ட் வந்து அந்த ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ்னு போட்ட ஆர்டரை காஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு டிஸ்மிஸில் இருந்த பீரியட் எல்லாத்தையும் வந்து டியூட்டி பீரியடாக ட்ரீட் பண்ணணும். பட் அதுக்கான சம்பளம் எதுவுமே அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அதை வந்து பென்ஷனரி பெனிஃபிட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ அந்த ரூல் 36 அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பலட் அத்தாரிட்டியாக இருக்கணுமா அல்லது ரிவிஷன் அத்தாரிட்டியாக இருக்கணுமாங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்காமையே இந்த கேஸ் வந்து டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவர் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இல்லாத பட்சத்தில் அவர் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக ஆக்ட் பண்ணது கோர்ட்டுக்கு போனோன்னா அடி வாங்கிருச்சு. அப்போ நம்ம ஒரு ஃபைலை டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கேஸிலேருந்து நமக்கு தெரிய வருது. இன்னொன்று, அந்த கோர்ட்டு அந்த பெட்டிஷனர் என்ன கேட்டாரோ அதை தாண்டி எந்த நிவாரணத்துக்கும் போகலை, அல்லது அந்த கோர்ட்டினுடைய பார்வை வேறு விதமாக போகலை. அவர் கேட்டது இந்த பனிஷ்மெண்ட் ஆர்டரை காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. காஸ்ட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நிரபராதியா குற்றவாளியா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு கோர்ட்டு தன்னுடைய பார்வையை வந்து செலுத்தவே இல்லை. இதில் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், யார் காம்பிடென்ட் அத்தாரிட்டியோ அவர் வந்து இந்த கேஸை வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டு அவருக்கு மேக்ஸிமம் தண்டனை ஏதாவது கொடுக்கணும்னு இருந்தால் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது போனாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை. அதனால் ஒழுங்கு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை சரியான நேரத்தில் சரியான வகையில் என்ன மாதிரியான டைம் பவுண்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போனால் நம்ம கேஸை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேச முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோமோ அதைத்தான் வந்து எதிர்த்தரப்பில் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசி நம்மளுடைய அத்தனை எஃபர்ட்டையும் அந்த இடத்துல வந்து வீணடிச்சிருவாங்க. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது ஒழுங்கு நடவடிக்கையில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.